காய்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் கோர் பார்ட் 2 தான் வந்துருக்கோம். பார்ட் 1 பார்க்காதவங்களாம் போய் டப்புன்னு போய் பார்த்து வந்துருங்க. ஏன்னா பார்ட் 1 பார்த்தா தான் பார்ட் 2 புரியும். நம்ம பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு எங்கேயும் அந்த மலையெல்லாம் ஏறி எவ்வளோ ஒரு 10-15 கிலோமீட்டர் சுற்றி கித்தி வந்தோம். ஆனால் அப்பயும் நம்மளுக்கு ஒரு வில்லேஜ் கூட கிடைக்கல. அப்படின்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் ஸ்டோன் பேங்க் வந்து கொஞ்சோண்டு அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காப்பு எடுத்துக்கலாம். ஏன்னா காப்பு பார்த்தீங்கன்னா இப்போ நிறையாவே யூஸ் பண்ண முடியுது. ஏன்னா காப்பு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பரும் தண்டமாக இருந்தது. காப்பு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. ஒன்று ரெண்டு பொருளே யூஸ் பண்ணலாம். இப்போ தான் காப்பர் கோலம்லேருந்து வெப்பன்ஸ்லேருந்து ஆர்மர் வரைக்கும் நிறையா போட்டுக்கலாம். அதனால தான் நம்ம கொஞ்சம் நிறையா காப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த லீவ்ஸ் நிறையா எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த லீவ்ஸ் பார்த்தா தண்டமாக தான் கிடக்கும். இது எதுக்கு எடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஃபர்னஸில் பார்த்தீங்கன்னா போட்டு எரிக்கிறதுக்காக நம்ம லீவ்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுதான் இப்போ கோல் இருக்குன்னு கேட்டால் கோல் பார்த்தீங்கன்னா நமக்கு டார்ச் யூஸ் ஆகும். ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே யூஸ் ஆகாது. இதுக்காக போட்டுக்கலான்னு போட்டுக்கலாம். அவள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே கிடக்கிற லீவ்ஸ்லாம் எடுத்துக்கலாம். அந்த லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திருப்பி யூஸ் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்னஸ்லேருந்து கோல் இன்னும் அந்த காப்பு பற்றி எரியவே இல்லை. அது கொஞ்சம் மட்டி ஆட்டுக்கு என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேயும் இங்கேயும் சுற்றி வந்து பார்த்தா இருக்கிற எல்லா காப்பும் ஊறிக்கிச்சு. பாதியாக ஊறிச்சு. அதை வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செஸ்ட் பிளேட் மட்டும் செய்யலாம். அதனால் செஸ்ட் பிளேட் செஞ்சு நம்ம போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்போது இந்த கடல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கடல். இந்த கடலை தாண்டி தான் நம்ம போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கறி இல்லையா, அதை கொஞ்சம் நம்ம சாப்பிட்டு அந்த கறியை ஏற்றினாலே நம்ம ஹார்ட் ஏறும். அவன் பார்த்தீங்கன்னா பட்டன் விடிஞ்சு போச்சு போயிட்டு இருக்கும்போது. அப்போது பெட்டை போட்டு தூங்கிட்டு அப்போ காலைல ஏந்திருக்கணும். அப்போ காலைல எழுந்து அந்த பெட்டை எடுத்து உடச்சிக்கிட்டு அப்போ நம்ம கடலில் இப்போ நம்ம பயணத்தோட போகிறோம். திருப்பி பயணத்தில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தா கீழே நம்ம லைட் எரிஞ்சுது. இன்னொன்று வந்து பார்த்தா இந்த இடம் பேர் பற்றி எனக்கு மறந்துடுச்சு. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. இது உள்ள பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு தான் இருக்கும். பட் நம்ம உள்ளே போயிட்டு வரதுக்குள்ளே நம்ம பபுள்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா குறைஞ்சி போச்சு. அந்த பபுள் ஏதில் தான் நம்ம சுற்றுவோம். பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ஹார்ட்டு குறைஞ்சி போச்சு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போகிறதுக்கு இப்போ என்ன தேவைதான் அந்த சூடுகள் தெரியல சூடுகள் அந்த நிறையா தண்ணி உள்ள இருக்கும். அப்போது லூயிங் போர்ட்டல் பக்கத்தில் நிறையா இருக்கும். அதை பற்றியே எடுத்தாந்து நம்ம அந்த இடத்துல போய் வச்சுட்டா நம்ம நடுவில் போய் உக்காந்துக்கிட்டா நம்மள ஹார்ட்டும் குறையாது. அப்போ இந்த பபுளும் குறையாது. அதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க பார்த்தா லூயிங் பவர் கண்டுபிடிச்சிட்டோம். பார்த்தா நாங்கள் கொஞ்சம் மட்டமான கொஞ்சம் அயன் நாகட்டு கோல்டு அப்புறம் பத்திப்பிடி இடிப்பிடின்னு அது நம்மளுக்கு எதுவுமே தேவையில்ல. ஏன்னா எல்லாமே மட்டமாக இருந்தது. நம்ம இந்த சூடுகள் தான் தேவை. இந்த சூடுகளை நோண்டிக்கிட்டு அப்போ நம்ம போக நம்ம பயணத்தை தொட கட்டிக்கலாம். வாங்க நண்பர்களே நம்ம போகலாம். பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம இன்னும் கொஞ்சம் சூடுகள் எடுத்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் அங்கே அயன் கிடச்சிக்கல. அந்த அயனை எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு பிளாக் இருந்தது. அந்த கோல்டு பிளாக் எடுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் சூடுகளை நோண்டிக்கிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டோம். மேலே வந்து இடம் எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருந்தால் பக்கத்தில் தான் இருந்தது. ஏன்னா நம்ம கான்ஃபிடன்ஸ் ஞாபகம் வச்சுருந்தோம். அவள் பார்த்தீங்கன்னா கீழே குதிச்சு நம்ம போவோம். கீழே குதிச்சு போனால் ஒரே இருட்டாக இருக்குது. ஒன்றுமே கண்ணுக்கு தெரியல. பட்டான்னு பார்த்தா நம்ம மேலே வரோம். ஏன் மேலே வரோன்னு கேட்டிங்கன்னா ட்ரேடண்ட் வச்சு போனல பார்த்தியா வாட்டர் ஜாம்பிஸாக ட்ரேடண்ட் வச்சு போனான். அவனை பார்த்தியா பின்னாடி குத்திக்கிட்டே இருந்தான். நம்மளுக்கு பார்த்தியா நிறையாவே பவர் குறைஞ்சது. அவன்கிட்ட தப்பித்துக்காக கொஞ்சம் தூரம் எட்ட போகணும். ஏன்னா கொஞ்சம் தூரம் எட்ட போனால் அவனை யூஸ் பண்ண ஆகிடுவானோ யூஸ் பண்ணுவான். அவனை மறைஞ்சிக்கணும். திருப்பி யூஸ் பண்ணாலே அவனை மறைஞ்சிக்கணும். அப்போ கொஞ்சம் தூரம் அப்படி இப்படி சுற்றி கித்தி போய் பார்த்தா ரொம்ப தூரம் சுற்றணும். கொஞ்சம் தான் இல்லை. ஏன்னா அப்போ தான் அவனை யூஸ் பண்ண ஆகணும். அப்போ இறங்கி போகணும். ஏன்னா இறங்கி உங்களுக்கு தெரியுதா கீழே பற்றி அவனை சுற்றான போகுது. இன்னுமும் அவனுக்கு யூஸ் பண்ண ஆகலை. அதனால் நம்ம அங்கேயும் இன்னும் சுற்றிக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம சுற்றிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிச்சமாக இருந்தது. இப்போ எப்படி அந்த வெளிச்சம் வந்ததுன்னு தெரியல. அப்போவே பார்த்தீங்கன்னா அவன் எல்லாம் யூஸ் பண்ண ஆகிட்டானோ. அதனால் பற்றி நம்ம கீழே போயிட்டு இருக்கோம். கீழே போனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பபுள் குறைஞ்சி போச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூடுகள் போடலாம். சூடுகள் போட்டுனா நிற்கக்கூடாது. நின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பவர் குறையும். உட்காந்தா ஆனால் பவர் குறையாது. ஆனால் என்ன லாஜிக்குன்னு தெரியல. மைன்கிராஃப்ட் மோடி தான் போய் கேட்கணும். இனிமேல் நம்ம கொஞ்சம் உள்ளே வந்து இனிமேல் ஒரு சூடுகளை போட்டு உட்காந்துக்கலாம். இப்போ செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது உள்ளே இருக்கும். அதனால் உடச்சி போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே நம்ம எவனோ வந்து நம்மளை அடிக்கலாம். யாருன்னு பார்த்தா ட்ரேடன்காரன் வந்து அடிச்சுட்டு ஓடுவான். நம்மளுக்கு பற்றி இப்போ 1000 ஹார்ட்டு தான் இருக்குது. ஐயோ நம்ம பற்றியா அது கவனிக்கவே இல்லை. நம்ம பபுள் இப்போ குறைய போகுது. பார்த்தா பபுள் குறையில நான் கண்டுக்கவே இல்லை. இப்போ லாஸ்ட்டாக தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தியா அந்த சூடுகள் மேலே போய் உட்காந்தேன் பாரு. பார்த்தா பயங்கரமான ஷாப். நான் உட்காரதுக்கு பதில் நின்றுக்கிட்டே சொல்லிட்டேன். எனக்கு பற்றி சக்க டென்ஷன் ஆகுது. நான் மட்டும் மூடிட்டு போயிருந்தா இவ்வளோ பிரச்சனை இல்லை. அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சர்வைவல் சீரிஸ் தான் போட போகிறேன் பெரிய வீடியோவா. அதையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்து எனக்கு கொஞ்சம் பாருங்கள்.
நான் எப்படி விளையாடுவேன்னு பாருங்க. பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.